கடுமையான விமர்சனங்கள் அதிமுகவை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வழி நடத்திட்டு இருக்காங்க. அதிமுக இப்படி தேய்ந்து போய்விட்டதே, யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, இதெல்லாம் ஏன் சொல்லணும்? அதிமுகங்கிறது பிரதான எதிர்கட்சியா யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலும் இருக்குல்ல, அவங்களுக்கான வாக்கு சதவீதத்தை அவங்க வச்சுட்டு இருக்காங்கல்ல, ஏன் அதிமுக விமர்சிக்கணும்? சொல்லக்கூடாது சார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முதல்ல வந்து ராமசாமி சார் வந்து பார்த்தீங்கன்னா கொள்கை தலைவரை பற்றிலாம் பேச ஆரம்பித்தார். ஒரு பெண்மணி வெள்ளையனை வெளியேற ஒரு சாமானியமாக ஒரு வீரமங்கை வேலு நாச்சியாராக திகழ்ந்தவங்க. அவர் வரலாறு வந்து பேசுறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் அருகதை கிடையாது. அவங்க என்ன சொன்னாங்க? ஜனநாயகவாதி இல்ல. யார் ஜனநாயகவாதி இல்ல? அவங்க ஒரு முடிவு. யார் ஜனநாயகவாதி இல்ல? யாரு இப்ப வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்ல அடிக்கிறதும், தாடி வச்சு அடிக்கிறதும், புர்கா போட்டு அடிக்க, அதெல்லாம் ஒரு ஜனநாயகவாதி. அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி அமைச்சு அடிமறை கூட்டணி அமைச்சு கொண்டு போவாங்க. இதெல்லாம் இப்ப பாஜக முன்னாடி ஜனநாயகவாதி. ஓகேவா? ஆனா வந்து வேலு நாச்சியார் ஜனநாயகவாதி கிடையாது. கரெக்ட் தானே நான் சொல்றது? அதானே சார் கரெக்ட்? 2000 முஸ்லிம்களை குஜராத்ல கொண்டு பல்கிஸ் பானுவை கற்பழித்து 13 பேரை சிறை வைத்து சிறையில் இருக்கிறவங்க நீதிமன்றத்தில் வெளியிட்டு அவங்க கூட கூட்டணி வச்சு அது ஜனநாயகவாதி கிடையாது சார். வேலு நாச்சியார் ஜனநாயகவாதி. எவ்வளவு கேவலமா இருக்கு. யாருக்கு கொள்கை? இவங்க கூட இருக்காங்க தெரியுமா? இவங்க கூட இருக்கிறாங்க. உங்களுக்கு முதல் கொள்கை சார். என்ன பேச விடுங்க சார், சும்மா கத்தாதீங்க, என்ன பேச விடுங்க. ஓகேவா? நீங்க வரும்போது பேசுங்க, நீங்க வரும்போது குதிங்க. இந்து முன்னணி மாநாட்டுல அண்ணாவையும் பெரியாரையும் கீழ்த்தரமா பேசுறாங்க. அங்க குதிச்சிருக்கணும், உங்க கொள்கையை அங்க குதிச்சிருக்கணும், உங்க தராதரத்தை அங்க பேசிருக்கணும். சரி சரி சரி, புரியுதா? நீங்க தராதரம் நீங்க நான் என்ன கேக்குறேன், மாநாடே கிடையாது. I am right முஸ்தபா. நீங்க அன்பார்லிமெண்ட் வேர்ட் யூஸ் பண்றாங்க. நான் அன்பார்லிமெண்ட் யூஸ் பண்ணல சார். மாநாடே கிடையாது, அது கூத்து, அது நடிப்பு இல்ல. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேட்டலைட் சேனல்ல எல்லாரும் முன்னாடியும் போற போக்குல கொள்கை தலைவர் வச்சு பேசிட்டு போலாம். இந்து முன்னணி மாநாட்டில் அவங்க கொள்கை தலைவர் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் அண்ணாவையும் பெரியாரையும் விமர்சிக்கும் போது 4 பேர் மேடையில் போட்டு உட்காந்துருப்பாங்க. முருகன் மாநாடு நடக்கும் போது RSS மேடையில் போய் வேலை எடுத்துட்டு போய் இவர் SP வேலுமணி கொடுப்பார். இதெல்லாம் கொள்கை கூட்டணி. ஆனா வேலு நாச்சியார் கொள்கை தலைவர் கிடையாது. இதான் நான் சொல்ல வரேன். சரி விடுங்க, அவரோட பாங்கல அவர் பேசுறாரு. கொள்கை இல்லாத அதிமுக எங்க இந்த கொள்கையை பத்தி பேசுவோம்? SC சேகர் வீட்டுக்கு 13 பேக்கெட் பால் பாக்கெட் கொடுக்குற கொள்கை இல்லாத அதிமுக எங்க இந்த கொள்கையை பத்தி பேசும்? யோசிச்சு பாத்தீங்களா? கொள்கை இருக்கா உங்களுக்கு? டெல்லிக்கு போற போது அதிமுக அலுவலகத்தை ஓபன் பண்ண போறேன்னு சொல்லி மறைமுகமா போன கொள்கை இல்லாத அதிமுக போக வேண்டாம். சொல்லுங்க. கேட்டீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தை தொடங்கி 13 வருஷம் திமுக ஆட்சியை அப்ரூவ் பண்ணினார். தொடர்ச்சியாக ஜெயலலிதா அம்மா 2011 2016 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இங்க வந்து பாத்தீங்கன்னா குறைந்தது தமிழ்நாட்டு மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு 6 வருடம் 6 கால முறை ஆட்சி அமைச்சிருக்கு. இது மறக்க முடியாத விஷயம். அந்த அதிமுக இப்ப எப்படி இருக்கு? எந்த அதிமுக எதிர்கட்சியா இருக்கு? தமிழ்நாட்டுல எதிர்கட்சியா இருக்கு. அதான் சொல்றேன், அந்த எதிர்கட்சியா இருக்கிற அதிமுக இப்ப வச்சாங்கல்ல கூட்டணி, பாஜகவோட கூட்டணி வச்சாங்கல்ல. அதிமுக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியா இலக்கால பங்கு இருக்கா? பூத் கமிட்டி கூட்டத்துல அமித்ஷா அவர்கள் மிக தெளிவா சொல்லிட்டு தானே போயிருக்காரு. இன்னும் உங்களுக்கு புரியலையா? என்ன சொன்னார் அமித்ஷா? எடப்பாடி முந்தானே வந்தார் சார். அதிமுக ஒருத்தர் முதலமைச்சர், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர். அண்ணாமலை பேசினது கேட்டீங்களா? அண்ணாமலை தான் பேசிட்டு இருக்காரு தொடர்ச்சியா. நீங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் நான் என்ன சொல்றேன், இதோட தெளிவா புரியும். அமித்ஷா வந்து மேடையில உட்கார்ந்தாரா இல்லையா? பக்கத்துல எடப்பாடி பழனிசாமி உட்கார்ந்தாரா? கையை கட்டி பேச முடியாம. அமித்ஷா கூட இந்தியில பேசினாரு. நீங்க பேச முடியாம அப்படின்னு என்ன பேசினாரு? நீங்க சொல்லுங்க, என்ன பேசினாரு? எனக்கு தெரியல. எடப்பாடி பழனிசாமி பின்னாடி பிஜேபி கொடி பறந்துச்சு, அதிமுக கொடி இல்ல, கொள்கை உள்ள கூட்டணி, திராவிட பாரம்பரியம். என்ன பேசினாரு? நீங்க சொல்லுங்க, எடப்பாடி பழனிசாமி என்ன பேசினாரு? அதாவது திருநெல்வேலியில நடந்தது பாஜக பூத் கமிட்டி. சரி, அதுல உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாம் அவங்க விளக்கிட்டாங்க. ஓகே, நான் உங்கள்கிட்ட கேட்ட கேள்வி, அதிமுக இதுவரைக்கும் விஜய விமர்சிக்கல, தாவேக்காவை விமர்சிக்கல, நீங்கள் ஏன் அதிமுக விமர்சிக்கிறீங்க? ஒண்ணுமில்லாத நான் என்ன கேக்குறேன்னா, அதிமுக வளருது தேயுது அப்படிங்கிறது உங்க இன் பார்ட்டியை நீங்க டெவலப் பண்ண வேண்டியது. அனைத்து இந்திய அண்ணா இன்னைக்கு தமிழக அரசியல் வரலாற்றுல, தமிழக அரசியல் கிரவுண்ட்ல
டிவிகே டிஎம்கே தான் இருக்கு. அதிமுக எங்க களத்துல இருக்கு? அது தேயல அப்படின்னு நீங்க ஏன் விமர்சனம் பண்றீங்க? நீங்க ஒரு தேர்தலை கூட இன்னும் சந்திக்காதவர்கள், பல தேர்தல்களை பார்த்து அதிமுக சொல்றீங்களா இல்லையா? அதிமுக எதிர்கட்சியா இருக்கு, அதிமுக ஆண்ட கட்சியா இருக்கு, அதிமுகவுக்கு 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க. அது எல்லாம் ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு அதிமுக ஏங்க இவர் என்னங்க இவர் பேச விடுங்க. அதிமுக தொண்டர் வந்து யார் கூட இருக்கிறாங்க அதுதான் சொல்றாரு மரியாதைக்குரிய தேர்தல் மேலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள். அதிமுக என்னைக்குமே கேக்குறேன் சார், அதிமுக ஆட்சி அதிகாரத்துக்கு அடுத்த வாக்கு வங்கியோடு அதிமுக இப்பவும் இருக்கு. 10 வாட்டி தோத்ததா சார்? மக்களவை வாக்கு வங்கி தோத்ததா? மக்களவையில தோத்தது. ஒரு முறை தேர்தலை சந்திக்காத விஜய் இந்த கேள்வி எப்படி சார் எழுப்பலாம்? சட்டமன்றத்தில் தோத்தது, இடைத்தேர்தலில் தோத்தது, முஸ்தபா சார் கடைசியில மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி மாநகராட்சி தேர்தலில் தோத்தது, மக்களவை தேர்தல் உள்ளாட்சி தேர்தலில் தோத்தது. சார் நீங்க தேர்தலில் போட்டியிடவே இல்ல சார். மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி கட்சியை தொடங்கி, மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி கட்சியை தொடங்கி நீங்க தேர்தலே புறக்கணிச்சீங்க. அவங்க தைரியமா தேர்தலை சந்திச்சாங்க. தவறா சொல்றீங்க. சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகம் தொடங்கி எத்தனை வாட்டி சட்டமன்ற தேர்தல் வந்துச்சு சார்? மக்களவை தேர்தலை ஏன் புறக்கணிச்சீங்க? உங்களோட தேர்தல் தேர்தல் நிக்கிறதுக்கு பயந்தீங்க. அதிமுக தேர்தல் நின்றது சார். திமுகவுக்கு அடுத்த நிலையில அதிமுக வாக்கு வங்கி 2026 தேர்தல் நீங்க இலக்குன்னு சொல்லி தான் ஆரம்பிச்சாங்க. பயந்தன் எப்படி சொல்றீங்க நீங்க? இந்த இப்ப சொல்றீங்கல்ல இவர் போடக்கூடிய தேர்தல்ல போட்டியிடணும் அப்படின்னா கட்சி ஆரம்பிச்சு நான் 2026 தான் 26 தான் எங்களுடைய இலக்கு. ஆரம்பிக்கும் போதே சொல்லியாச்சுங்க. சட்டமன்ற தேர்தல் பிரதானமாக பிராந்திய பார்ட்டியா இருக்கிறோம் நாங்க. வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் 2026 கலங்கள்வோம் சொல்லி இன்னைக்கு களத்துல இறங்குறாங்க. அவர் ஆரம்பிக்கு இருக்கு. தானும் தேர்தல்ல நின்று தேர்தலில் தோல்வி அடையக்கூடிய கட்சிகளை விமர்சிக்கிறதுல ஏதோ ஒரு அளவுல நியாயம் இருக்கிறது. நாம் தேர்தலே போட்டியிடாமல் விமர்சிக்க கூடாது. எதிர்கட்சியா பிரதான எதிர்கட்சியா சட்டமன்றத்தில் கூடிய கட்சி எங்க இருக்குன்னு கேக்குறேன். எங்க அதிமுக எங்க இருக்கு? சார் என்ன கேக்குறேன் சார், பிரதான எதிர்கட்சி சார் அதிமுக பிரதானமாக இருக்கக்கூடிய அதிமுக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அதிமுகவா, மீட்க கூட தினகரன் அதிமுகவா, சொல்லக்கூடிய சசிகலா அதிமுகவா, இல்ல செயற்குழுவையும் பொதுக்குழுவையும் வச்சுக்கிட்டு தனக்கு சாதமாக 10 ஜமீன்தார் 10 பண்ணையாரு 4.5 வருஷம் ஆட்சியில் இருந்த அதிமுக தலைமை இவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக. அதிமுக விமர்சிச்சிடலாமா? விஜய் விமர்சிச்சிடலாமா? பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல வந்து விஜய் அவர்கள் 30 விழுக்காடு வாக்கு வச்சிருக்கிறார். திமுகவா டிவிகாவா இருக்கின்றது. அதிமுக களம் இல்லை. நான் தான் தமிழகத்தின் எதிர்கட்சி. அந்த அடிப்படையில் வந்து ஒண்ணுமில்லாத அதிமுகவை அவர் விமர்சிக்கிறார். என்ன இது இவ்வளவு நாள் நாம தான் எதிர்கட்சின்னு சொல்றதெல்லாம் எப்படி சார் இருக்கு? இதுதான் சார் களம். வேற என்ன? குமார் சார் ஒருவேளை தேர்தல் அப்படின்னா 2021 போட்டிட்டு இருக்கலாமே. 2026 பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணல சார். 2026 தான் சட்டமன்ற தேர்தல். நீங்க சொல்லக்கூடிய 2021 50 ஆண்டுகள் கடந்த கட்சியை சரி தேர்தல்ல களத்திலே நிக்காமல் விமர்சிப்பது அப்படிங்கிறது 50 ஆண்டு இருந்த கட்சி சார். 2016 கடன் வாங்கி ஆட்சி அமைத்தினார் எடப்பாடி பழனிசாமி. 4.5 வருஷம் சசிகலாமா கடன் கொடுத்திருந்தாங்க. அந்த ஆட்சியை நடத்தினார். அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் சார். மக்கள் தவறு சார். 2026 போட்டு ஜெயலலிதாவுக்கு போட்ட ஓட்டு சார். மக்கள் எடப்பாடி பழனிசாமி போட்ட ஓட்டா கடனுக்கு வாங்கினார் சார். 4.5 வருஷம் கடன் ஆட்சி அமைச்சு சசிகலா மட்டும் வாங்கினாரு. தெரியாது கூவத்தூர்ல பாக்கலையா? அவங்களுக்கா வாக்கு கொடுத்தாங்க சார். நான் என்ன கேக்குறேன்னா ஒரு எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சியை இந்த அளவுக்கு குறைவான விமர்சனத்தை ஒண்ணும் இல்ல. அதான் சொல்றேன். ஏன் நீங்க வந்து இவ்வளவு நாள் விமர்சிக்கல? அதுதான் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் சொல்றாரு. நான் வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து மக்களால் பாடம் போடப்பட்ட மக்கள் தோல்வியை பனிஷ்மெண்ட் உருவாக்கப்பட்ட அதிமுக விமர்சிக்க தேவையில்லை. இன்னைக்கு திமுக 5 வருஷம் ஆண்டு கொண்டிருக்கின்றது. மக்களுக்கு நல்லது செய்யறான்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. மக்கள் நம்பி வாக்களிச்சாங்க. இன்னைக்கு ஒண்ணுமில்லாத மாநாட்டுக்கு முன்னாடி வரைக்கும் அதிமுக விமர்சிக்கல சார். சரி, இந்த மாநாட்டுல மட்டும் ஏன் விமர்சிச்சீங்க? முதல் மாநாடு நடந்துச்சு சார். நீங்க அதிமுக விமர்சிக்கல. அவர் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பருக்கு கூட்டணிக்கு போறாரு. கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அது செல்லுபடி ஆகாதனால விமர்சனத்தை வைக்கிறார் விஜய். சார் நான் ஒன்னு கேக்குறேன். திமுகவை வெல்வதற்கு, அதாவது எடப்பாடியிடம் என்னை சொல்ல விட மாட்டீங்களே, திமுகவை வெல்வதற்கு விஜய் அவர்கள் எங்க கூட்டணியில் வரும்னு சொல்லி தர்மம் கேட்டது எடப்பாடி பழனிசாமியா? எங்க சார் தர்மம் நல்ல வார்த்தை சார். இல்ல எடப்பாடி கேட்டாருன்னு உங்களுக்கு எந்த டீடைல்ல சொல்றீங்க? ஏங்க எல்லாரும் திமுக விழுத்துவதற்கு வந்து ஒன்னு சரண் யாரு? நயினா நாகேந்திரன் கூப்பிடலையா? தமிழிசை கூப்பிடலையா? ஒன்னா சரண் எல்லாரும் தான் சார் கூப்பிட்டாங்க. கம்யூனிஸ்ட் கூப்பிட்டாங்க, விசிக கூப்பிட்டாங்க. விஜயை கூப்பிட்டாங்களா? இல்ல அதான் கேள்வி. சார் எல்லா கட்சிகளையும் எல்லாரும் கூப்பிட்டாங்க சார். விஜயை கூப்பிட்டார்களா இல்லையா? எல்லா கட்சிகளையும் விஜயை கூப்பிட்டாங்களா இல்லையா? இன்னைக்கு விஜய் அவர்கள் பத்தினா விஜயை கூப்பிட்டாரா இல்லையா?
எடப்பாடி பழனிசாமி தனிப்பட்ட அப்ப ஏன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லாத கிரவுண்ட்ல விஜய் தான் எல்லாரையும் கூப்பிடுறாரு, விஜய் தான் எல்லாரையும் கூப்பிடுறாரு, பேச தெரியாது, விஜய் எல்லாரும் கூப்பிடுறாரு, விஜய் எல்லாரையும் கூப்பிட்டாரா இல்லையா சார்? விஜய் எல்லாரையும் கூப்பிட்டாங்களா இல்லையா? விஜய் எல்லாரையும் கூப்பிட்டாரா இல்லையா? விஜய் அவர்கள் வந்து வரவர்களுக்கு பேரை சொல்லில கூப்பிட்டீங்க, பேரை சொல்லில. இதுல வேற டிஃபரன்ஸ் இருக்கு, பேர் சொல்லியும் அததான் கேக்குறோம். சரி, ஹலீம் சார்.